Hi guys, welcome to Dot Tutorial Series Session 2. போன செஷன் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் வேரியபிள் இனிஷியலைசேஷன், வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேரியபிள்ஸில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன பண்ணக்கூடாது, அதாவது அதோட பேசிக் சின்டாக்ஸ் என்னது, ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நேற்று பார்த்தா அதே தான், ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை. அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போகிறத வந்து கண்டெய்னரில் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம் வேரியபிள் இனிஷியலைசிங்கில். அதாவது என்னென்னா வந்து இப்போ நம்ம போடுவோம்ல இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி போடுறோன்னா 20 அப்படின்னு சொல்லி போடுறோன்னா, ஸோ இதில் இன்ட்டுங்கிறது கண்டெய்னர், நம்பருங்கிறது நேம், 20ங்கிறது வேல்யூ. இது நம்ம நேற்று பார்த்தது. ஸோ இப்போ நான் வந்து சொன்னது கண்டெய்னர்னு சொல்லி சொன்னோம். இதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து டேட்டா டைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கண்டெய்னருங்கிறது நம்ம புரியறதுக்காக நம்ம வந்து அப்படி சொன்னது. ஸோ ஆனால் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா, டேட்டா டைப் இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூவோட டைப் அப்படின்னு மீனிங். அதாவது வந்து நம்பர் கொடுத்தோம்னா அதோட டைப் வந்து இன்டீஜர், ஸோ அதை வந்து இங்கே கொடுப்போம். ஸோ இது வந்து டைப்பு, டேட்டா டைப்பு, இது வேரியபிள் நேமு, இது வேரியபிளோட வேல்யூ. ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது நேற்று அதே நடத்தின அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ வந்து வேரியபிளோட சின்டாக்ஸ் பார்ப்போம். வேரியபிளோட சின்டாக்ஸ், வேரியபிளில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஈச் வேரியபிள் நேம் மஸ்ட் பி யூனிக். அதாவது ஒரு ஸ்கோப்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்கோப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளும் யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ ஸ்கோப்புங்கிறது என்னதுன்னா, இந்த 2 பேரந்தீசஸ், இந்த 2 ப்ராக்கெட்ஸ், இந்த 2 ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் போடுற ஒவ்வொரு வேரியபிள்ஸும், இப்போ இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 30 இப்படி போட்டோன்னா, ஸோ இது வந்து நம்பர்ன்ற நேமில் இருக்குன்னா, ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம போடுற இந்த வேரியபிள் நேம் வந்து கண்டிப்பாக ஒரே நேமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்பர் 2 அந்த மாதிரி தான் மாற்றணும். 2 இந்த மாதிரி நேம் வந்து எப்பவுமே யூனிக்காக இருக்கணும். ரீசன் ஏன் யூனிக்காக இருக்கணும், ஏன் ஒரே நம்பர் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ரெண்டுமே நம்பர்னே இருக்குன்னே வச்சுப்போமே. ஸோ நான் 2 வந்து நம்பர்னே நான் வச்சுக்கிறேன். இது வந்து நான் வந்து 40ன்னு வச்சுருக்கேன், இதை நான் 30ன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அந்த நம்பரை. ஸோ நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது டாட் என்ன பண்ணணும்னா, இப்படி லைன் பை லைன் வரும். ஸோ ஃபஸ்ட் லைன் மெயின் மெத்தடாக உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் லைனை பார்க்கும். இன்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. 2ஆம் நம்பர் வரும், திரும்பி நம்பர் ஈக்குவல் டு 30ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்பரை பிரிண்ட் பண்ணும்போது 30 பிரிண்ட் பண்ணுமா 40 பிரிண்ட் பண்ணுமா, கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. ஸோ இதுக்காக தான் வந்து டாட்னு இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஒரு ஸ்கோப், அதாவது வந்து இந்த 2 பேரந்தீஸ்க்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேரியபிள் நேமும் ரிப்பீட் ஆகக்கூடாது, அது யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ இதுதான் ரீசன். சரி ஓகே, அப்போ அந்த பேரந்தீஸ்க்கு வெளியே க்ரியேட் பண்ணிக்கலாம்னா தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து எந்த எரரும் காமிக்கல நமக்கு. ஸோ இங்கேயும் எந்த எரரும் கிடையாது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள் நேம்ஸ் எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ ஓகே, இதுதான் வந்து பேசிக் வேரியபிள் க்ரியேஷன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் ரீசன் ஏன் வந்து ஒரே நேமில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் போவோம். இப்போ ஏன் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கடுத்து ராங் வேரியபிள் நேமிங். இந்த நேம், அதாவது வேரியபிளுக்கு நம்ம வைக்கிறது தான் பேர். ஸோ அந்த நேம் வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் சின்டாக்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா வந்து அந்த வேரியபிள் நேம் வந்து கண்டிப்பாக நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்பரில் ஸ்டார்ட் ஆனால் எரர் வரும். ஏன் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது? ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான், இந்த வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். சரி ஓகே, நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேறு என்ன பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ வந்து டெம்ப்ரவரி நம்பர் ஸ்பேஸ் நம்பர் இப்படி கொடுக்கலாமா அப்படின்னா இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே எரர் வருது பாருங்கள். ஸோ
ஸோ இங்கே என்ன வருதுன்னா இங்கே வந்து எனக்கு அதாவது வந்து இது கோலன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் வேறு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த லைன் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸ்பேஸ்க்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் அலோவ் பண்ணாது. ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்போயுமே கேரக்டராக தான் இருக்கணும், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ வந்து டெக்ஸ்ட், கொஸ்டின் மார்க் இல்லைனா வந்து ஸ்டார் போட்டுப்போம். ஸ்டார் ஈக்குவல் டு 40, 30. ஸோ இப்போ இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இது ஸ்பெஷல் கேரக்டர், இது ஸ்பெஷல் கேரக்டர். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உள்ளே வரக்கூடாது. ஸோ உள்ளே வர்றது அலோவ் பண்ணாது டாட். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணாது, ஸ்பேஸ் அலோவ் பண்ணாது, ஃபஸ்ட்டு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்ட் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் உள்ள இது நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த இன்ட்டுங்கிறது ஒரு டாட்டோட ஒரு கீவேர்டு, அதாவது டாட்டில் யூஸ் பண்ணுற வேரியபிள் கீவேர்டு இந்த இன்ட்டுங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேரியபிள் நேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு, நான் இன்ட்டுன்னே நேமும் வைக்கிறேனே அப்படின்னு வைக்கக்கூடாது. ஸோ இதுவும் ராங். ஓகே, இதுவும் வந்து ராங் வேரியபிள் நேமிங். ஸோ இங்கேயும் உங்களுக்கு எரர் வருது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிடுறேன், ஆனாலும் இங்கே எரர் வருது. ஸோ அதுதான் ரீசன். ஸோ வேரியபிள் நேம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டாட் வந்து அலோவ் பண்ணோம். ஓகே, கரெக்ட் வேரியபிள் நேம்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப். ஸோ இப்படி வந்து ஸ்மால்லையும் வேரியபிள் நேம் இருக்கலாம். அடுத்து ஸ்மாலில் ஆரம்பிக்கலாம், லாஸ்ட்டில் நம்பர்ஸ் வரலாம். ஃபஸ்ட்டு தான் நம்பர் வரக்கூடாது. வேரியபிள் நேமில் லாஸ்ட் நம்பர் வரலாம், அண்டர்ஸ்கோர் வரலாம், ஸ்பேஸ் வரக்கூடாது. அதே டி கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணும். ஸோ அதேமாதிரி டி ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து கேபிட்டலும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணும். அதாவது வந்து இதெல்லாம் வந்து வேலிட் நேம்ஸ், வேலிட் வேரியபிள் நேம்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டாட் அலோவ் பண்ணும். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ணாது, இதெல்லாம் அலோவ் பண்ணும். ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நமக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஸோ இது என்ன எரர் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் சின்டாக்ஸ், அதாவது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ் வந்து இதுதான். இந்த மாதிரி தான் வந்து வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நேமிங் கன்வர்ஷன். நேமிங் கன்வென்ஷன்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, நேமிங் கன்வென்ஷன்ன்றது ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரைட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரைட் பண்ணுவாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டர் இப்போ பேராகிராஃப் ரைட் பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு லைனில் ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வர எல்லா லெட்டர்ஸும் ஸ்மாலில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியேவும் இதுக்கும் ஒரு சின்ன கிராமர் இருக்குது. அது என்னென்னா அதுதான் வந்து நேமிங் கன்வென்ஷன். கேமல் கேஸ் அண்ட் பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அதென்ன கேமல் கேஸ், அதென்ன பாஸ்கல் கேஸ். ஒன்றும் இல்லை, நம்ம வைக்கிற நேம் இருக்குல்ல, வேரியபிள் நேமு. இப்போ இன்ட்டு நம்பர் 1ன்னு சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 1 90 இப்படி வச்சுருக்கேன்னா இது வந்து நம்ம நார்மலாக நம்ம என்ன வேணால் வைக்கலாம் தானே. ஸோ அதனால நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மினிட். ஓகே, இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் வந்து இப்படி வைக்கிறது நல்லது தானா அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு ப்ராப்பரான டெவலப்பர் வந்து இந்த மாதிரி நேம் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓ வந்து கேபிட்டலில் போடுவாங்க. ஸோ இது வந்து கேமல் கேஸ். ஸோ என்ன ஸ்மாலு, ஓ வந்து கேபிட்டல். ஸோ நம்பர் 1 இந்த மாதிரி தான் வரும். அதாவது இது என்ன கேமல் கேஸ், அதாவது வந்து கேமல் ஒட்டகம், அதாவது ஒட்டகத்துக்கு ஒரு திமிழ் மாதிரி. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரும், டக்குன்னு மேலே பாஸ் ஆகி இப்படி மேலே வருதுல்ல. ஸோ இதுதான் கேமல் கேஸ். அதாவது வந்து வேரியபிள்ஸுக்கும் மெத்தட்ஸுக்கும் கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மாலாகவும் அடுத்து வர்ற எல்லா வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் இருக்கும். ஸோ இது வந்து வேரியபிள். மெத்தட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். மெத்தட் நேமும் அப்படி தான் போடணும்.
அதுக்கடுத்து இப்போ வந்து அதுக்கடுத்து பாஸ்கல் கேஸ் போவோம். அது என்ன பாஸ்கல், அதாவது கேமல் வந்து ஓகேப்பா. இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேரியபிள் நேமு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நேம்ன்ற ஒரு வேரியபிள் நேமில் எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, நேம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு. இப்போ இந்த எஃப் வந்து ஸ்மாலாக இருக்குது, நேம் வந்து கேபிட்டலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே எல் ஸ்மாலாக இருக்குது, என்ஏ கேபிட்டலாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் நேம் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போதைக்கு கோட் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த கோடை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புரியணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் பாஸ்கல்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது வந்து ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலு, அதுக்கு அடுத்து வர வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டல். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒவ்வொரு வேர்டுக்குமே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து கிளாஸ் வந்து இது பண்ணுறதுக்கு கிளாஸ் நேமிங்காக யூஸ் பண்ணுவோம். கிளாஸ்னால் என்னென்ன உங்களுக்கு அடுத்த வர டுட்டோரியல் சீரீஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்கல் நேமிங்னால் இப்படி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி கேமல்னால் இப்படி, இந்த கேமல்லாம் வேரியபிள்ஸ்க்கும் மெத்தட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து கம்பைல் டைம் எரர் அண்ட் ரன் டைம் எரர். ஓகே, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பைல் டைம்னா என்னது, ரன் டைம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். கம்பைல் டைம்னா என்னது, ரன் டைம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். ஸோ ரன் டைம் சிம்பிள் தான். அதாவது கம்பைல் டைம் ரன் டைம்ங்கிறது, இருங்க உங்களுக்கு காட்டுறேன், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் கம்பைல் டைம்ங்கிறது ரன் டைம்ங்கிறது ஒன்று தான். எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இங்கே கோட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து இங்கே கோட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கோட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து உங்கள் கம்பைலர் வந்து ஒவ்வொரு கோடையும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கே ஒவ்வொரு லைனும் நான் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் text equal to வெல்கம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு வெல்கம் டெக்ஸ்ட்ன்ற ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு எரர் காமிக்குது, என்னென்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுரு அப்படின்னு சொல்லி எரர் காமிக்குது. ஓகே, இப்போ நான் ஃபுல் ஸ்டாப் வைக்காததுக்கு ஒரு எரர் ஒன்று காமிச்சது. அது எப்படி காமிச்சதுன்னா, உங்களோட கம்பைலர் வந்து, அதாவது டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு லைனாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு லைன் ரைட் பண்ணும்போது அதை படிக்கும்போது அது தப்புனா அதை உடனே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே வந்து இது வரும்பா, ஃபுல் ஸ்டாப் நீ வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கம்பைல் டைம். ஸோ நீங்கள் வந்து ரைட் பண்ண ஒவ்வொரு கோடையாக ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் கம்பைலரு. அதை கம்பைல் டைம்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் வந்து இங்கே ரன் பட்டன் ஒன்று இருக்கும். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னா, இப்போ ரன் பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து இங்கே பிரிண்ட் ஆகுதுல்ல. ஜஸ்ட் மினிட், அது லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோடு வந்து ரன் ஆகுது. இந்த கோடு ரன் ஆகலைன்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. ஸோ இதை தான் வந்து ரன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஏதோ ஐடி இஷ்யூவாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கோங்க. ரீலோட் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிரும். ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வெல்கம் டெக்ஸ்ட்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மேபி ஐடி எரர் ஏதாவது வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஜஸ்ட் ரீலோட் மட்டும் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டுங்கிற ரெஃபரன்ஸில் இருக்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து அதாவது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிற டைமிங்கை வந்து ரன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து கம்பைல் டைம், அதை ரன் பண்ணுற டைம் வந்து ரன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிற டைம் வந்து ரன் டைம் சொல்லுவாங்க. ஓகே இப்போ வந்து ரன் டைம் எரர், கம்பைல் டைம் எரர் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து இதில் வந்து இது வந்து இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல போய் டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எரர் வருது. இது எப்படி வருது? இதுதான் கம்பைல் டைம் எரர்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது கம்பைலர் என்ன பண்ணுது, ரீட் பண்ணிகிட்டே இருக்குது. ரீட் பண்ணிருக்கும்போது இங்கே ஒரு எரர் இருக்குது, உடனே இங்கே வந்து காமிச்சிருது. ஸோ இதை வந்து கம்பைல் டைம் எரர் சொல்லுவாங்க. அதை ஓகே, அப்போ ரன் டைம் எரர் தான் என்னப்பா? சரி ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்பைல் டைம் எரர்னால் எப்படி ஷோ ஆகும்னு பார்த்தாச்சு. இப்போ ரன் டைம் எரர் எப்படி ஷோ ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே என்ன கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க, இங்கே என்ன ஆச்சரியக்குறி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிடும். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு ரன் டைம் எரர் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எந்த எரருமே எனக்கு ஷோ ஆகலை. இங்கே எந்த ஒரு ரெட் கலர் அண்டர்லைனுமே இல்லை. ஆனால் வந்து இங்கே கன்சோலில் வந்து எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ரெட் கலர் லைன், அதாவது வந்து அது வந்து ஒரு எரர் மெசேஜ் நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போதைக்கு நமக்கு அது என்னென்னு உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். ஸோ இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ கம்பைல் டைம் எரர் வந்து எப்படி ஷோ ஆகும், ரன் டைம் எரர் எப்படி ஷோ ஆகும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஸோ கம்பைல் டைம்னா என்ன, ரன் டைம்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு இதை ஷோ பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு போக இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதர் இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் இன்ஜிரேஷன். அதான் வந்து நம்ம இப்போதைக்கு 5 வேரியபிள் டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்டீஜர் பார்த்துருக்கோம், இன்டீஜர், டபுள், பூலியன், ஸ்ட்ரிங், டைனமிக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது போக ஒரு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும், இது என்ன? ஸோ அப்போ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது அடுத்து இருக்கிற 3 வேரியபிள் வேறு, ஃபைனல், கான்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு 3 வேரியபிள் டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த வேரியபிள் டைப்ஸ் வந்து எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அது வந்து நம்மளோட வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுற அதே சின்டாக்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வேரியபிள் நம்பர் ஈக்குவல் டு 909. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு எரருமே இல்லை. பட் வந்து இந்த வேருங்கிறது என்ன மாதிரி டைப்பை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டைனமிக்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ டைனமிக்னு ஒரு டேட்டா டைப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைனமிக்கில் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து இதே 909 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, முக்கியமான விஷயம், வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட நேம் மட்டும்தான் யூனிக்காக இருக்கணும். ஸோ வேல்யூ வந்து என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட நேம் மட்டும்தான் யூனிக்காக இருக்கணும். அது இந்த ஸ்கோப்புக்குள்ளே, அதாவது இந்த 2 ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே. ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது நமக்கு என்னென்னு தெரியும், இது வந்து கமெண்ட் லைன் போன செஷனில் படித்தது தான். ஓகே, இப்போ வந்து டைனமிக்ன்றதை நம்ம வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். டைனமிக்கில் என்ன பண்ணலாம், எல்லா வேரியபிள் டைப்பையும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேரில் என்ன பண்ணலாம்னா எல்லா வேரியபிள் டைப்பையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அப்புறக்கு நான் டைனமிக்காக வச்சுட்டு போயிருப்பேனே, அப்புறக்கு வேர்னு ஒரு டேட்டா டைப்பு, அதில் எதுக்கு நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து டைப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் அதில் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து இது எல்லாமே ஸ்டோர் பண்ணான்னும் போது இந்த வேல்யூக்கு தேவைப்படக்கூடிய நிறைய காம்பனன்ட்ஸ், அதாவது கிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன்ல, அது எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ வேல்யூ டாட் இந்த நம்பரை என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஆடாக ஈவனான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த ஒரு மெத்தடுமே இங்கே வரல. மெத்தட்னா என்னென்னு உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ்ன்னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் தான் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர்ஸு. ஸோ வேல்யூ டாட் இங்கே வச்சோம்னா இங்கே வந்து அதை ஆட் ஆகிவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட்ஸு காணாம், நம்ம அதுக்கு அப்சல்யூட் வேல்யூக்கும் மெத்தட் காணாம், அது எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான மெத்தட் காணாம். இது எதையுமே இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏதோ ஒரு 4 மெத்தடை வந்து அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அதே வந்து இப்போ இங்கே வரேன். ஓகே, இங்கே ஒன்றா வந்து இங்கே வந்து நான் இது பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம், இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து வருவோம். ஸோ அடுத்து வந்தோம்னா நம்பர் டாட் அப்படின்னு வச்சோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் இதுலேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ மெத்தட்ஸ் வருது பாருங்கள். என்னென்ன மெத்தட்ஸ் வருது, இஸ் ஈவன், ஈவனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மெத்தட் வருது. அதுக்கடுத்து ஆடா, இது வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்காக அது சொல்கிறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனீங்கன்னா இந்த சஜஷன் வரும்.
ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த வேரியபிள், அதாவது வந்து இந்த டைப்புக்கு தேவைப்படக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல் கிட், அதாவது எல்லா மெத்தட்ஸுமே ஃபியூச்சர்ஸுமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்ஸுமே வருது. இது இன்ஃபைனைட் வேல்யூவா இல்லை ஃபைனைட் வேல்யூவா, இந்த மாதிரி வந்து இஸ் நெகட்டிவ் வேல்யூவா இல்லை பாசிட்டிவ் வேல்யூவா, ஏபிஎஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இதை வந்து இன்டீஜராக மாற்றுறது, டபுளாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தடுமே இதில் இருக்குது. ஆனால் வந்து இதில் அந்த மாதிரி எதுவுமே வரல. காரணம், இது எந்த ஒரு டைப்பையுமே ஹோல்ட் பண்ணாது. இது ஒரு தனியாக ஒரு எப்படி சொல்லணும்னா ஜஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், எம்டி கண்டெய்னர் மாதிரி. இதுக்கு ஒரு நேமே கிடையாது. இதில் எதை வேணால் தூக்கி போட்டுக்கலாம், ஆனால் அதை திருப்பி எடுத்து யூஸ் பண்ண தான் முடியும். அதை வச்சு எந்த ஒரு ஃபியூச்சர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப். ஓகேவா? இதை மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டியை உருவாக்கும். ஆனால் வந்து வேர் வந்து அப்படி கிடையாது. இது வந்து டேட்டா டைப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால இதை வச்சு நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து வேர் வந்து டைனமிக்கோட பெட்டர். ஸோ அதனால் வந்து வேர்ன்ற ஒரு டேட்டா டைப்பை டாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ டாட்டுங்கிறது ஓகே, வேருங்கிறது என்னன்னு சொல்லி புரிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலுங்கிறது என்னது, கான்ஸ்ட்டுங்கிறது என்னது. ஸோ ஓகே, ஃபைனலும் கான்ஸ்ட்டும் வேர் என்ன செய்தோ அதே வேலை தான் பண்ண போகுது. வேரில் எப்படி எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாமோ, அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணலாமோ, அதே மாதிரி ஃபைனல்லையும் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், கான்ஸ்ட்லையும் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம்க்கு இந்த 2 எக்ஸ்ட்ரா டேட்டா டைப்புனா அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ வந்து வேறுன்னு ஒரு நம்பர் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்பர் ஈக்குவல்ட்டு நான் அதை வந்து 888ன்னு மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இங்கே நான் மாற்றிக்கிறலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எது பிரிண்ட் ஆகும்னா, நீங்கள் கடைசியாக எது அசைன் பண்ணீங்களோ அதுதான் பிரிண்ட் ஆகும். அதாவது வந்து வந்து நம்பரோட வேல்யூ 909 இருந்துச்சு. இப்போ நம்பரோட வேல்யூ 888 மாறிடுச்சு. ஸோ அப்போ நம்பரோட இப்போ கரண்ட் வேல்யூ என்னென்னா 888 தான். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா 888 தான் ரன் ஆகும். அதாவது 888 தான் பிரிண்ட் ஆகும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 888 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம் வேரில். ஆனால் ஃபைனலில் அப்படி கிடையாது. இப்போ ஃபைனல் ஃபைனல் வேரியபிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபைனல் FIN டெம்ப்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனல் டெம்பரரி வேல்யூ வந்து ஒன்று வச்சுக்கிறோம். நீங்கள் வைக்கிற நேம் வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அது வந்து இப்போதைக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வைக்கிற வேல்யூவுக்கு இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஏஜை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஏஜ்ன்னு சொல்லி வச்சுக்கணும். ஒரு டேட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன்னா டேட்டுன்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட வேரியபிள், அதாவது அந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த நேம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு டேட்டுன்னு சொல்லி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ 90 ஓகே. டேட்டுன்னா கொஞ்சம், அதாவது கொஞ்சம் லாஜிக்காக இருக்கணும்ல. ஸோ 14th சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ 14ன்றதை ஃபைனலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஃபைனல் வேரியபிள். ஃபைனல்னால் என்னது, இது மாறாது. ஸோ அப்போ வந்து டேட்டுங்கிறத நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 15 சொல்லி மாற்றுறேன், 25 சொல்லி மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 14ன்றதை மாறாத வேல்யூன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி நான் அதை 25 மாற்ற முடியும்? ஸோ இங்கே ஒரு எரர் வருது. திஸ் ஃபைனல் வேரியபிள் டேட்டா கேன் ஒன்லி பி செட் ஒன்ஸ். அதாவது வந்து இதை ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் செட் பண்ண முடியும். நீங்கள் மறுபடியும் அதை போய் செட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல எனக்கு எந்த எரருமே வரல வேருக்கு, ஆனால் ஃபைனலில் வருது. காரணம் ஏன்னா இது ஒரு ஃபைனல் வேரியபிள். இதை வந்து நீங்கள் வந்து திருப்பி இனிஷியலைஸ் பண்ண முடியாது. திருப்பி அதை வந்து இனிஷியலைஸ்னால் நம்ம வந்து அசைன் சொல்லி வச்சுக்கலாமே, ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறது. ஸோ இதை வந்து திருப்பி வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலுக்கும் வேருக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கான்ஸ்ட் வருவோம். கான்ஸ்ட்னு ஒரு டேட்டா டைப், இதான் வந்து 3வது ஒன்று. ஸோ ஓகே, இந்த கான்ஸ்ட் தான் என்னதுப்பா? ஸோ எரர் இருக்கிறதுனால இந்த லைன் மட்டும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கான்ஸ்ட்டில் என்னது, ஏஜ் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். அதாவது கான்ஸ்டன்ட்னா எப்படின்னா இதுவும் வந்து ஃபைனல் மாதிரி. இதையும் வந்து என்னால் மாற்ற முடியாது. இப்போ வந்து கான்ஸ்ட்டில் வந்து ஏஜ் வந்து ஒரு 38 வச்சுப்போம். ஓகே, இப்போ ஏஜ் வந்து கான்ஸ்டன்ட்டு, அது வந்து 38 தான் அதோட வேல்யூ. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூனா அது மாறாது, அது நிலையானது. கான்ஸ்டன்ட்டுக்கு மீனிங் வந்து நிலையானது. ஸோ அப்போ வந்து ஃபைனல் மாதிரி தான் இதுவும்.
இப்போ வந்து நான் ஏஜ் அகைன் நான் ஃபைனல் மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து 45 அப்படின்னு சொல்லி மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். 45 சொல்லி மாற்றுறேன். ஓகே, இப்போ அகைன் வந்து இஷ்யூ வரும். என்ன வருது? ஓகே, இங்கே காட்டுது கான்ஸ்டன்ட் வேரியபிள் கேனாட் பி அசைன் வேல்யூ. ஸோ இதுக்கு ஆனால் இதுக்கு எரர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன எரர் காட்டுதுன்னா, இதுக்கு வேல்யூ அசைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி காட்டுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இதை வந்து க்ரியேட் பண்ணும்போதே அசைன் பண்ணிடணும். அதாவது இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று க்ரியேட், இந்த அளவு, அதாவது வந்து இங்கே ஒரு டைப் போட்டு அதுக்கு நேம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதை ஈக்குவல் டு போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அதை அசைன் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். இது க்ரியேட், இது அசைன். ஸோ ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டோம், அதை அசைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணுற இடத்துல இதை வந்து அசைன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா இது எரர் த்ரோ பண்ணும். நீங்கள் இதை ரன் டைமில் அசைன் பண்ண முடியாது. அதான் ரன் டைம் என்னென்னா, உங்கள் கோடிங் வந்து இப்போ ரன் ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொரு லைன் பை லைனாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கனையே உங்களுக்கு அசைன் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அசைன் ஆச்சுன்னா அது வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ வந்து இதை வந்து இப்படி அசைன் பண்ண முடியாது. இங்கே எரர் த்ரோ பண்ணுது, 2 இடத்துலையுமே எரர் த்ரோ பண்ணுது பாருங்கள். ஆனால் இது அப்படி கிடையாது, இதை வந்து அசைன் பண்ணலாம். இப்போ நான் தூக்கிட்டு இப்போ நான் இங்கே வந்து டேட் ஈக்குவல் டு 35 அப்படி சொல்லி வச்சேன்னா, சாரி இது டேட்னால நம்ம வந்து 18 வச்சுப்போம். ஓகேவா, லாஜிக்காக இருக்கணும்ல. ஸோ ஓகே, 18 வச்சுப்போம்னா இங்கே எனக்கு எந்த எரரும் வரல. இதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேனோ, ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்கேனோ, இங்கே என்ன பண்ணியிருக்கேனோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து எரர் வருது பாருங்கள். இங்கே எரர் வரல. காரணம் என்னென்னா, இதை சிங்கிள் லைனில் நீங்கள் அசைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது கம்பைல் டைமில் அசைன் ஆகிற வேல்யூ, இது ரன் டைமில் அசைன் ஆகிற வேல்யூ. இதை ரன் டைமும் சப்போர்ட் பண்ணும், கம்பைல் டைமும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது ரன் டைம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். சிம்பிளாக புரியணும்னா, உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். மொபைல் அப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்கள் கோடு வந்து ஏற்கனவே கம்பைல் ஆகி உள்ளே வந்து இருக்குது, உங்களோட சிஸ்டமில் இருக்குது. ஸோ அது ரன் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து எல்லாம் வந்து அசைன் ஆகும், அதாவது வந்து ஃபைனல் வந்து அசைன் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஆப், அதாவது உங்களோட மொபைல் அப்ளிகேஷனோட ஏபிகேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுறோம்ல, ஜென்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தான் இன்ஸ்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி சும்மா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு கம்பைல் டைம், அதாவது வந்து நம்ம டைப் பண்ணும்போதே அசைன் பண்ணி ஆகணும். இது வந்து ரன் டைமில் எங்கே வேணால் அசைன் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆனாலுமே இது ரெண்டுமே ஒரு தடவை தான் அசைன் பண்ண முடியும். 1 டைமுக்கு மேலே அலோவ் பண்ணாது அசைன் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ திருப்பி நான் டேட்டுன்னு சொல்லி இங்கே வச்சு இங்கே வந்து 15ஓ 23ஓ ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா அதை அலோவ் பண்ணாது. இங்கே ஒரு எரர் காட்டுது பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி அசைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த எரர்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3த்துக்குமான டிஃப்ரென்ஸு. இது 3த்துலேயுமே எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணலாம். வேரில் வந்து நீங்கள் எப்போ வேணால் எதை வேணால் ரீஅசைன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஃபைனல் அப்படி பண்ண முடியாது. ஒரு தடவை அசைன் பண்ணிட்டா அது அவ்வளோதான். கான்ஸ்ட்லேயும் ஒரு தடவை அசைன் பண்ணிட்டா அது அவ்வளோதான். கான்ஸ்டில் க்ரியேட் பண்ண உடனேவும் நீங்கள் அசைன் பண்ணி ஆகணும். ஃபைனலில் அப்படி கிடையாது. ஃபைனலில் நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி என்ன சொன்னேன் அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுனாலும் கிளாரிஃபை பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் போவோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இது வந்து மேபி உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன தேவைப்படும் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நல் வேரியபிள்ஸ். ஓகே, நல் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ டேரெக்டாக நல்லுன்னு போயிட வேணாம். இப்போ வந்து சும்மா இப்போ நான் பேசிக்காக வந்து இன்ட் நம்பர்
ஓகே ஏஜ்னு வச்சுப்போம். ஏஜ்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இன்ட்டு ஏஜ்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே எங்கேயுமே அசைன் ஆகலை. நான் சொன்னது உங்களுக்கு அதுதான். ஈக்குவல் டு போட்டு வேல்யூ போட்டால் அது அசைன் ஆகுது. இங்கே வந்து அது க்ரியேட் ஆகுது. அசைன் என்ன சொல்லலாம்னா இனிஷியலைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் இது எங்கேயுமே இனிஷியலைஸ் ஆகலை. ஸோ ஓகே, இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? பிரிண்ட் போட்டு இங்கே வந்து ஏஜ்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஏஜை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஏஜுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் நமக்கு தெரில. இங்கேயே எரர் வருது பாருங்கள். ஸோ அது என்ன எரர் வருதுன்னு சொல்லி இங்கே படிப்போம். The non-nullable local variable age must be assigned before it can be used. என்ன சொல்லுதுன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இதை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஓகே நாட் இது என்ன உங்களுக்கு தெரியாது. ஓகே, அது அப்புறம் கூட பார்ப்போம். ஓகே, அப்போ அசைன் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்போ இதை அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா நல்லுன்னு இருக்கும். அது என்னென்னா நல். இது ஒரு வேல்யூ, இது ஒரு டைப் ஆஃப் வேல்யூ. டாட்லேயும் இருக்குது, ஜாவாலையும் இருக்குது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த நல்லுன்னு ஒரு டைப் ஆஃப் வேல்யூ இருக்குது. இந்த டைப் ஆஃப் வேல்யூ எப்போ எந்த இடத்துல இருக்குன்னா, உங்கள் வேரியபிளை நீங்கள் க்ரியேட் பண்ண உடையமேவோ அந்த வேரியபிளுக்கு இந்த நல்லுங்கிற வேல்யூ போய் உட்காந்துரும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ மாறிடும். அப்படி இல்லைன்னா அந்த நல்லு போய் இருக்கும். ஸோ இந்த நல்லுக்கு மீனிங் என்னன்னா, நல் மீன்ஸ் நத்திங். நல் மீன்ஸ் நத்திங், அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே இந்த ஏஜுங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குப்பா, அதில் ஒன்றுமே இல்லை, அது எம்டியாக இருக்குது. ஸோ நான் அதை எப்படி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லுது. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒன்றுமே இல்லாத என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது வந்து நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. இதுதான் வந்து நல். ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே எரர் த்ரோ பண்ணுது. இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது? நான் வந்து நல்லுமே அதில் ஸ்டோர் பண்ணுவேன், அது வந்து எம்டியாகவும் கூட இருக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இருங்க ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இங்கே நல்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல் மீன்ஸ் நத்திங் தான். ஸோ அதில் ஒன்றுமே இல்லை. உங்கள் வேரியபிள் ஒவ்வொன்றும் க்ரியேட் ஆகி அது அசைன் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா நல் தான். ஓகே ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த டாபிக்ஸ் வருவோம். வேரியபிள் ஸ்கோப். ஓகே, இப்போ வந்து அதுதான் அசைன் ஆகணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வேரியபிள் ஸ்கோப்புன்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று போகுது. அது வேரியபிள் ஸ்கோப்னால் என்னதுன்னா, இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு இன்ட் ஏஜ்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்ட் ஏஜை எங்கெங்கே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கோப்புன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த ஸ்கோப். இந்த இங்கே க்ரியேட் பண்ண ஏஜை இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர நான் எங்கே யூஸ் பண்ணனாலும் முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். இதை தான் வேரியபிள் ஸ்கோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கோப் வந்து இருக்குது. அதில் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இந்த ஏஜை அப்படியே காப்பி பண்ணி இப்போ மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ளேயும் இல்லை. அதே மாதிரி இது வந்து அசைன் பண்ண சொல்லுது, வேல்யூ அசைன் பண்ண சொல்லுது. ஸோ 90 ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து எந்த ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளேயும் இல்லையே, அப்போ இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்டு ஏஜ் 90ங்கிறத நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஏஜ்னு சொல்லி போட்டேன்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த ஏஜ் ஆக்சஸ் பண்ணாலும் இது பிரிண்ட் ஆகும். இது ஒரு குளோபல் வேரியபிள். குளோபல்னால் எங்கேருந்து வேணாலும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஐடி எதுவும் ப்ராப்ளம்? எஸ், ஐடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான். ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 நீங்கள் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வேரியபிள் வந்து இந்த 2 பேரந்திசிஸ்க்கு வெளியே இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட்ஸ்க்கு வெளியே இருக்குது, ஆனாலுமே இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஏஜை எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான் லோக்கல் ஸ்கோப். அதாவது இது இங்கே இனிஷியலைஸ் பண்ணுற இந்த வேரியபிள் வந்து எந்த 2 ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கோ, அதாவது இந்த பேரந்தீசஸ்குள்ளே இருக்கோ
அங்கே மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, அதை அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாஸ் ஸ்கோப். இது வந்து நம்ம கிளாஸ் பற்றி படிக்கும்போது இது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப்பும் லோக்கல் ஸ்கோப்பும் சேம் தான். ஸோ அதனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிளாக்குன்றது எதை சொல்லுவாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 பேரந்தீஸ் இருக்கிற இந்த இடத்த தான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஒரு பிளாக். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு 2 பேரந்தீசஸ் வந்துச்சுன்னா அது ஒரு பிளாக். எக்ஸாம்பிளுக்கு இது இப்படி போகிறேன்னா இப்போ இது ஒரு பிளாக். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன போகிறேனோ அதை வந்து அதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை வந்து பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக்கும் அது லோக்கலும் சேம் தான். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த நல்லுன்னா என்ன, இந்த நல்லை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லுன்னா நத்திங் சொல்லி நம்ம வந்து படிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்னம்மா பண்ணுறேன் நான் இன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இதை வந்து நான் வந்து எங்கேயுமே இனிஷியலைஸ் பண்ணலை. இதை நான் எங்கேயுமே இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ இதோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும், இந்த வேல்யூ இதுக்கு வந்து 2 வேல்யூ அசைன் ஆகும். அதாவது இருக்கிற எல்லா டேட்டா டைப்புமே 2 வேல்யூ அசைன் ஆகணும். ஒன்று வந்து ஏதாவது ஒரு நம்பர் வேல்யூ அசைன் ஆகணும். ஒன்று 84 ஏதோ ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆகணும். ஆர் அப்படி இல்லாட்டினா என்ன அசைன் ஆகணும், நல்லுங்கிறது அசைன் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த நல்லுங்கிறது எப்போ அசைன் ஆகும், நீங்கள் கிரியேட் ஆன உடனே இங்கே அசைன் ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ இப்போ என்னது, நல்லு. ஸோ ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணுறேன். என்ன அசைன் பண்ணுறேன், நல்லு நம்பர் ஈக்குவல் டு 89 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னது, நல்லு. இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து நல்லு. ஓகே, கமெண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் கோடிங் தவிர மற்ற என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து நல்ல. அதே இந்த இடத்துல இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வேல்யூ வந்து 89 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்லுன்னு இருந்தது, இப்போ வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். இங்கே வந்து கிரியேட் ஆகிடுச்சு, இங்கே வந்து அசைன் ஆகிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ வந்து நல் கிடையாது, வேல்யூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிரிண்ட் நம்பர்னு போட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், 89 தான் பிரிண்ட் ஆகும், நம்பர்னு சொல்லி போட்டேன். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன்னா இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்னா 89 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே நான் அசைனே பண்ணல, இதை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எரர் காட்டுது. ஏன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேரந்திஸ்க்கு உள்ளே இருக்கிறனாலேயும் டாட் வந்து ஸ்மார்ட்டாக வந்து பார்த்துருச்சு. இதை வந்து நீங்கள் க்ரியேட் மட்டும் பண்ணியிருக்கப்பா, ஆனால் வந்து நீ இனிஷியலைஸே பண்ணலை, ஆனால் அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லாததை நான் என்னத்தை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்குது. ஸோ அது வந்து ஒரு நல்லுப்பா, இது வந்து நான் என்னப்பா பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த பேரந்திஸ்க்கு உள்ளே இருக்கிறனால அது வந்து சொல்லிடுச்சு. இப்போ வந்து வெளியே இருக்குது, நான் வெளியே போட்டேன், இங்கே வந்து எரர் வருது பாருங்கள். காரணம், இந்த வேல்யூவை நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எங்கே வேணாலும் அதை ஈக்குவல் டு நல்லுன்னு மாற்றலாம். ஸோ நல்லுன்னு மாற்றலாம். ஸோ இங்கே நல்லுன்னு மாற்றலாம். ஸோ அதனால என்னன்னா இங்கே வந்து இது நல்லா அலோவ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுக்கலான்னா இந்த நம்பர்ன்றதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்தே ஆகணும்னு மீனிங் இல்லை. இதை கொடுத்துட்டீங்க, கொஸ்டின் மார்க் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இதில் நல்லுங்கிறதும் அசைன் ஆகும், இதில் நல்லுங்கிற வேல்யூவும் உள்ளே வந்து வைக்கலாம் அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நல்லுங்கிற வேல்யூவை அலோவ் பண்ணிடுச்சு. இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கே கொஞ்சம் வந்து குழப்பம். ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வந்து இப்போ புதுசாக வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இப்போ கொண்டு வந்திருக்கிற புது கான்செப்ட். இது பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவ்வளோவா இருக்காது. அதாவது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற வேரியபிள் நல்லுங்கிறத அலோவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்கை போட்டால் இது வந்து நல்லுங்கிற வேல்யூவை அலோவ் பண்ணும், இல்லையா அலோவ் பண்ணாது, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து இது வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த நம்பருக்கு இங்கே இருந்த எரர் வந்து போயிடுச்சு, ஆனால் அந்த வேல்யூ வந்து நல்லு தான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இந்த நம்பரோட வேல்யூவை நல்லுன்னு வருது. சரி, ஓகே. இங்கே நீங்கள் அசைன் பண்ணியிருக்கிறதுனால தானே இங்கே நல்லுன்னு வருது. ஸோ நீ என்ன சொன்ன, நீ க்ரியேட் ஆகும்போதே வந்து அதுக்கு வந்து நல்லுன்னு தான் அதோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ ஓகே, இப்போ நான் க்ரியேட் ஆகிருக்கு, எங்கேயுமே நல்லுன்னு நான் அசைன் பண்ணல. நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் நல்லு தான் வருது. ஏன் நல்லுன்னு வருது? இது க்ரியேட் ஆன உடனேவும் இது நல்லு அலோவ் பண்ணுறதுனால இதில் நல்லுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு, இங்கே நல்லுங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து இதை வந்து நம்பர் ஈக்குவல் டு 89 சொல்லி மாற்றிட்டேன்னா இது என்ன பண்ணும்? நல்லுங்கிறத பிரிண்ட் பண்ணாது, இந்த இடத்துல 89ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆனோடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மார்க் எதுக்கு யூஸ் ஆகுது? நல்ல அலோவ் பண்ணுறோமா இல்லையா? இது ஐடி ரீலோட் பண்ணுவோம், ஸ்லோவாக இருக்குது ஐடி. ஸோ ஐடி ரீலோட் ஆச்சுன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ அசைன் ஆனதுனால, அதாவது வந்து இங்கே க்ரியேட் ஆகுது, இங்கே அசைன் ஆகுது. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ இங்கே 89 வந்துச்சு பாருங்கள். காரணம் இங்கே 89ன்றதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 89 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. சிம்பிள். ஸோ ஓகே, இப்போ அடுத்து போவோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு வேரியபிளில் நல்ல இருக்குமா இருக்கக்கூடாதா, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுங்கிறத நம்ம போக நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை வந்து இந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது வந்து அது வந்து நல்ல அலோவ் பண்ணணுமா வேணாமாங்கிறதுக்கு கொஸ்டின் மார்க் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நாட் நல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, இப்போ இதை வந்து இங்கே கொடுத்துட்டேன், இதை நான் தூக்கிட்டேன். அதாவது இப்போ வந்து இந்த பிரிண்ட் மெத்தட்குள்ளே போனோன்னா, இந்த பிரிண்ட் மெத்தடை என்ன பண்ணணுன்னா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா அலோவ் பண்ணணும், இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை போட்டோன்னா, அதாவது வந்து இது என்னென்னா, நான் என்னோடய வேல்யூ, என்னோடய நம்பருங்கிற வேல்யூ வந்து நல் கிடையாது அப்படின்னு மீனிங். இப்போ வந்து இதை எடுத்துட்டோன்னா அது வந்து நல்லாவும் இருக்கும், நல்ல இல்லாமையும் இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளால் டிக்ளேர் பண்ணுறது. இந்த வேல்யூ நான் எங்கேயோ அசைன் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் எங்கேயோ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பருங்கிற வேல்யூவை நான் எங்கேயோ வேறு ஒரு மெத்தடில் கூட அசைன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எங்கேயோ அசைன் பண்ணியிருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறியை வந்து போட்டணும் பக்கத்தில், அந்த வேல்யூவுக்கு பக்கத்தில். ஸோ அது வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, ஸோ இது உங்களுக்கு எப்படி காட்டுறதுனா வந்து, இப்போ நம்பருங்கிறது இதை விட்டுருவோம். இப்போ இந்த நம்பரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுவோம். நம்பர் டாட் அப்படின்னு வச்சேன்னா இங்கே வந்து நிறைய வருதா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இஸ் ஈவனான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஈவனான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே வந்து எரர் த்ரோ பண்ணணும். இந்த எரர் த்ரோ பண்ணுதா உங்களுக்கு அண்டர்லைனில். ஸோ இங்கே ஒரு எரர் காட்டுது பாருங்கள். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈவன் cannot be unconditionally accessed because the receiver can be null. அதாவது வந்து இந்த வேல்யூ வந்து நல்லா கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத வேல்யூவை வச்சு ஈவன் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நான் இப்போ எங்கேயுமே அசைன் பண்ணலை நான். ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல அசைன் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 89 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எரர் போகலை பாருங்கள். ஏன்னா இது ஒரு குளோபல் வேரியபிள். இதை வந்து எங்கேருந்து வேணால் நல்லுன்னு மாற்றலாம் அவங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எரர் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ நம்பர் இஸ் ஈவன். 89க்கு ஈவன் கண்டுபிடிக்க முடியுமே, ஆனால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த நம்பரை வந்து எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம்ல. ஸோ அதனால் இங்கே எரர் வந்து த்ரோ பண்ணுது. ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரியும் இது நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல, இங்கே மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அது நல்லா அலோவ் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நான் இதுக்கு சொல்லணுமே, இது வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேங்கிறத நான் இதுக்கு சொல்லணுமே அப்படின்னா, பக்கத்தில் இதை போட்டோன்னா, அதாவது வந்து ஆச்சரியக்குறி போட்டோம்னா எரர் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இப்போ இங்கேருந்து எரர் வந்து காணா. ஸோ இந்த ஈவன்கிறது கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. இது ஒரு பூலியன் வேல்யூவை கொடுக்குது. அதாவது ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லுது. ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஈவனா இல்லையா, ஃபால்ஸ். இது வந்து ஒரு ஈவன் வேல்யூ கிடையாது, இது ஒரு ஆட் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே வந்து இங்கே வந்து 88 வந்து ஒரு ஈவன் வேல்யூ தானே. ஸோ 88 கொடுத்தேன்னா இங்கே வந்து ட்ரூ வரணும். ஸோ
இங்கே வந்து ட்ரூ வந்துச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்மளாக டிக்ளேர் பண்ணுறோம். அதான் வந்து இது வந்து நல் கிடையாதுப்பா, நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் இந்த வேல்யூவை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா அலோவ் பண்ணுமா இல்லையான்றதை சொல்கிறதுக்காக, வேரியபிள் அலோவ் பண்ணுமா இல்லையான்னு சொல்கிறதுக்காக கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஸ் நல், அதாவது வந்து இஸ் நல் இல்லை, இது வந்து நல்லா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வச்சுக்கிறோம். அதாவது இது எதுக்குன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு வேளை நல்லா இருக்குது, அதாவது வந்து நம்பர் வந்து நல்லா இருக்குது, நம்பர் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா அதை வந்து வெறும் நல்லுன்னே பிரிண்ட் பண்ணிடு. நல்லா இருந்துச்சுன்னா அதை நல்லுன்னே பிரிண்ட் பண்ணிடு. நல்லா இல்லைன்னா மட்டும் எனக்கு ஈவன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி. இஃப் கண்டிஷனாக என்னன்னு சொல்லி உங்களுக்கு போக போக நடத்துகிறேன். அதாவது வந்து அதாவது வந்து இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா, இதில் வேல்யூவே இல்லை அப்படின்னா நல்லுன்னு பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா தான் இந்த சைடு போகும், இல்லைன்னா இங்கேயே நின்றோம். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை கால் பண்ணாது. ஓகேவா, இந்த கொஸ்டின் மார்க் போட்டேன்னா. ஸோ இங்கே நல்லா இருக்குது, இது வந்து நல்லு கிடையாது, இங்கே வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஈவன் கண்டுபிடிச்சி சொல்லும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ ஈவனாக இல்லையாங்கிறத நீங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, ட்ரூன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நான் தூக்கிட்டேன். இப்போ இதோட வேல்யூ வந்து நல்லு. ஸோ இந்த மெத்தடை வந்து கால் பண்ணால் எக்ஸப்ஷன் வந்துடும், பிரச்சனை, அதாவது வந்து எரர் வந்துடும். நீங்கள் எப்படி எம்டியாக இருக்கிறத வந்து வச்சு ஈவன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு இங்கே எரர் ஷோ ஆகிடும், ரன் டைம் எரர் வந்துடும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன ஆகும், இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து நல்லுன்னு பிரிண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா இது வந்து ஒரு இஃப் கண்டிஷன், அதாவது வந்து செக் பண்ணுற மாதிரி, ஒரு 2 கேட் மாதிரி இருந்தால் இல்லைனா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இஃப் கண்டிஷன் படிக்கும்போது இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது அப்பையும் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறேன், அப்பையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு புரியலைன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுவும் அந்த நாட் நல், அதாவது வந்து அந்த இது போட்டிருந்தோம்ல, ஆச்சரியக்குறி போட்டிருந்தோம்ல, ஸோ அது 2 மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வந்து நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம் எப்படி என்ன இதுன்னு. ஓகே, அடுத்து வந்து 4th ஒன் லேட். இந்த லேட்னா என்னது அப்படின்னா, இப்போ புது டாட் வெர்ஷனில் கொண்டு வந்த ஒரு புது ஃபீச்சரு. இது எதுக்குன்னா வந்து நான் வந்து இப்படி போட்டேன், அதாவது வந்து இது வந்து நல்லெல்லாம் அலோவ் பண்ணாது. ஆனால் வந்து இதை வந்து நான் லேட்டாக இனிஷியலைஸ் பண்ணுவேன். அதாவது வந்து இதை வந்து சும்மா நான் க்ரியேட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் இது வந்து நான் லேட்டாக எப்போயாவது, அதாவது வந்து கொஞ்சம் நேரம் சென்று எங்கேயாவது வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா லேட்டுன்னு கொடுத்துடணும். ஸோ இது லேட்டு கொடுக்கலான்னா என்ன செய்யும், லேட்டு கொடுக்கலான்னா இது வந்து இது வந்து நல்லா இருக்குது, ஒன்று இது வந்து நல்லா அலோவ் பண்ணணும்னு சொல்லு, இல்லைனா அலோவ் பண்ணாது அப்படின்னா இங்கே வந்து வேல்யூ அசைன் பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஸோ இல்லை நான் வந்து இது நல்லும் கிடையாது, இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவேன், ஆனால் நான் இங்கே அசைன் பண்ண மாட்டேன், உள்ளே எங்கேயா அசைன் பண்ணுவேன் அப்படின்னா லேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இது ஒரு சில இடத்துல பர்பஸ் மாறும். ஸோ அது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுற மாதிரி தான், இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போக போக நம்ம வந்து அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து நல் சேஃப்டி. இப்படி தான் வந்து நல் சேஃப்டி வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுறாங்க வேரியபிள்ஸ்க்கு உள்ள. ஓகே, இவ்வளோ தான் இப்போதைக்கு, இவ்வளோ கான்செப்ட் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு எடுத்துருக்கிற நல் சேஃப்டி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து வேரியபிள்ஸ் படிச்சுட்டு டக்குன்னு, ஏன்னா இது பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுலேயும் அவ்வளோவா இருக்காது. இப்போ புதுசாக வர எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நல் சேஃப்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நல் சேஃப்டி திரும்ப பாருங்கள். அண்டு இப்போ நம்ம சொல்லி கொடுத்த அந்த வேரியபிள் டைப்ஸ், அதாவது நேமிங் கன்வென்ஷன், இது எல்லாத்தையும் வந்து எப்படின்னு சொல்லி பாருங்கள். நாளைக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது வந்து இஃப் எல்ஸ் மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அது நாளைக்கு என்னன்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இப்போது எக்ஸசைஸ் மாதிரினா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வேரியபிளையும் நீங்களாக ஒரு நேம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு நேம் வைங்க. அந்த நேம் வந்து கரெக்டாக இங்கே எரர் ஷோ ஆகுதா, இல்லை கரெக்டாக இதுவாகுதா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க, என்ன மாதிரி நேமெல்லாம் வந்து இதை அலோவ் பண்ணுது, என்ன மாதிரி நேம்லாம் இதை அலோவ் பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி நான் சொன்னேன் அதுதான், அந்த மாதிரி டைப் தான், அதாவது அதை மட்டும்தான் அலோவ் பண்ணும், மற்ற எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ண தான்
உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக கேதர் ஆகும். இதில் வந்து ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். டெய்லி ஒரு 1/2 hour ப்ராக்டிஸாக தேவைப்படும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம நல் சேஃப்டி வச்சு ஒரு வேரியபிள், ஒரு ஏஜ்னால் அப்போ வந்து ஒரு இன்டீஜர் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு நல் சேஃப்டி வச்சு ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அடுத்த லைனில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள் ஒன்று வந்து ஏஜ், இயரு, நேமு. ஸோ இந்த 3 வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ லேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து நல் சேஃப்டி கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் இதை யூஸ் பண்ணாலும் சரி, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை வச்சு இந்த மாதிரி ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இதுவரையில் சொன்ன கான்செப்ட் ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஓரளவு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் முடிச்சிட்டிங்க, இதுவும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கால்குலேஷன் வந்து அதுலேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 4-5 வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர், ஃப்ளோட்டு, இந்த மாதிரி எல்லா வேரியபிளும் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றா வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், டிவிஷன் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையுமே கன்சோலில் இங்கே பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு இதில் வந்து வேறு ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும் அதுவும் நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.